இருக்கிறோம். இப்போ எங்களுடைய வீடுகளெல்லாம் மண் சரிவுனால வெடித்து எங்களுக்கு வீடுகளில் இறங்குனதுனால நாங்கள் வந்து ரதல்லங்கிற ஒரு ஸ்கூலில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ நாளைக்கெல்லாம் ஸ்கூல் ஆரம்பிச்சிருவாங்க. அந்தமாரி நேரத்தில் நாங்கள் போய்ட்டு ஒவ்வொரு வகுப்புகளில் தான் நாங்கள் போய்ட்டுலாம் இருக்கணும். இங்கேயும் சுகம் இல்லாதவங்க எல்லாம் இருக்கிறோம். தயவு செஞ்சு எங்களால் முடிஞ்சு நிறைய பேர் எங்களுக்கு நிறைய சாமான்கள் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் சந்தோஷமாக சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறோம். இருந்தாலும் முடிஞ்சளவு எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் வேணும். இடத்தையும் வீடையும் முடிஞ்ச அளவு குயிக்காக எவ்வளோ குயிக்காக உங்களால் முடியுமோ அவ்வளோ குயிக்காக எங்களுக்கு கட்டி கொடுக்க பாருங்க. எங்களுக்கு வந்து இப்போ எல்லா வசதியும் கிடைக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் நாளைக்கு ஸ்கூல் துவங்கிடுவாங்க. அதை நினச்சா எங்கள் பிள்ளைகளும் படிக்கணும். முக்கியமான எங்கள் பிள்ளைகளுக்கு படிக்கணும். அதுக்கு இப்போ நாங்கள் வந்து அந்த இங்கே கொஞ்சம் கிளாஸ் தான், ஆனால் நிறைய பிள்ளைங்க வரும். 11 வரைக்கும் படிக்க கொடுக்குறாங்க. அப்படியே படித்து கொடுக்குற நேரம் நாங்கள்லாம் இப்போ எங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. நாங்களாம் எப்படி இருப்போம்? சத்தம் போடாமல் இருக்கணும். பெரியவங்களும் இருக்காங்க, சுகமில்லாதவங்களும் இங்கிட்ட அங்கிட்டு போவாங்க. அதில் அப்போ எங்களுக்கு இங்கேயும் இருக்க முடியாது, வீட்டுக்கும் போக முடியாது. வீட்டுக்கு போக முடியாத காரணத்தினால தான் எங்கள்கிட்ட எவ்வளோ உங்களுக்கு எல்லா அரசாங்கத்துக்கிட்டையும் கேட்குறோம், எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறோம். எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம், ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வீடு எங்களுக்கு எங்கேயாச்சும் உங்களுக்கு எவ்வளோ முடிஞ்ச அளவு சுருக்க முடியுமோ அந்த அளவு எங்களுக்கு சின்ன வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய்ட்டு எங்களை வச்சுருங்க. அப்போ நாங்கள் இப்படி எங்களுக்கு சிலிப்பு போக போகுதுன்ட்டு நாங்கள் சாகிறதுக்கு பயந்து தான் இங்கே வந்திருக்கோம். திரும்பியுமேட்டு அங்கே இருந்தோம்னா எங்களுக்கு ஆபத்து. எங்களுக்கு திரும்ப அங்கே போகவே முடியாது. எங்களை கொண்டு போய்ட்டு எங்கேயாச்சும் நல்ல ஒரு சின்ன வீட்டில் சரி கொண்டு போய்ட்டு நீங்கள் வச்சுருங்க, நாங்கள் இருப்போம். அரசாங்கத்துக்கிட்டையும் அதே தான் நாங்கள் கெஞ்சி கேட்குறோம். எங்களை மாதிரிக்கே நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் பார்த்து டக்குன்னு ஒரு முடிவை நீங்கள் தான் சொல்லணும். இந்த பாடசாலையை கொடுத்து உதவுன அந்த அதிபருக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் கூறிக்கிறோம். இன்னைக்கு வந்து நாங்கள் 9-10 நாளாக இங்கே தான் இருக்கிறோம். வந்து அவரை வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு இவ்வளோ பெரிய உதவிகளை கொடுத்து எங்களை அதிபருக்கு அதுக்கான சப்போர்ட் கொடுத்தவங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரதல்ல தமிழ் வித்தியாலயத்துக்கு வந்திருக்கோம். இங்கே இருக்கிற மக்கள், அதாவது இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா ரதல்ல என்கிற ஸ்கூலில் தான் இருக்கிறாங்க. இவர்களுடைய ஊர் எங்கன்னு கேட்டால் ரதல்ல மக்கள் தான் இந்த ரதல்ல மகா வித்தியாலயத்தில் வந்து இருக்கிறாங்க. இவர்களுடைய தேவைகள் அப்படிங்கும்போது எல்லாமே இருக்குது. இப்போ அவங்க வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், தொடர்ந்து இந்த பாடசாலையில் இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய உடைமைகள் எல்லாமே இழந்து அவர்கள் வசித்த இடத்துக்கு திரும்ப போக முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லாருக்கிட்டையுமே கேட்குறாங்க, என்னன்னா எங்களுக்கான ஒரு பதிவிடத்தை, ஏதோ ஒரு இடத்தை, ஒரு சிறு குடிசையோ எங்களுக்கு இருந்தால் போதும். ஏன்னா பாடசாலை ஆரம்பிக்க போகுது, இவங்களுக்கு போக இடம் இல்லை அப்படிங்கும் பொழுது நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த மக்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். எங்களால் முடிஞ்ச உதவிகள் இந்த வீடியோஸை பார்க்குற ஒவ்வொரு மக்களும் நம்ம இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா உதவி செய்யும் இன்னும் நம்ம உள்ளத்திலிருந்து வரணும். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து பார்த்தோம்னா நிறைய பாதிப்புகள். இவங்க சொல்கிறத பார்த்தா நமக்கே கவலையாக இருக்குது. இவங்க இந்த ஸ்கூலில் இருக்கும் பொழுது நாளைக்கு பாடசாலை ஆரம்பிச்சுட்டா நாங்கள் சைலண்டாக இருக்கணும், ஒரு கிளாஸ் ரூமுக்கு தான் இருக்கணும் அப்படிங்கக்குள்ள அது வேதனை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு 2 பேர், ஒரு 5 பேர் ஒரு கிளாஸ் ரூமுக்கு இருக்கலாம். இந்த 125 பேர் ஒரு கிளாஸ் ரூமுக்கு தான் இருக்கணும் அப்படிங்கக்குள்ள அதெல்லாம் மனசுக்கு ஒரு கவலையான விடயம். ஒவ்வொரு உறவுகளுக்கு சொல்கிறது, இவங்க வந்து ஒரு பப்ளிக்காகவோ இல்லை தேவைக்காகவோ அவங்களுக்கு அது வேணும் இது வேணுங்கிறதுக்காகவோ உங்க வீடியோஸ் கொடுக்கல, குரல் பதிவு இதழ. நாங்களும் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டால், நிறைய இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. ஏன்னா இப்போ என்ன பார்க்குறோம்னு சொன்னால் முழு ஸ்ரீலங்காவுமே பாதிக்கப்பட்டிருக்கு. நிறைய உயிர்களை இழந்து உறவுகளை இழந்து இருக்கிறாங்க. எல்லா உறவுகளுக்கும் சொல்கிறது என்னன்னு கேட்டால், நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்வோம். என்ற தமிழ் மகா வித்தியாலயத்துக்கு இங்கே வந்து 34 குடும்பங்கள் இங்கே வந்து இடம்பெயர்ந்து இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட மக்களாக அவங்க இருக்கிறாங்க, சின்ன குழந்தைகள்லாம் வச்சுக்கிட்டு. அப்போ நாங்கள் வந்து நிறைய சொல்கிறாங்க, நிறைய பேர் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சுருக்குறாங்கன்னு சொல்லி அந்த உறவுகளுக்கு நாங்கள் ரொம்பவே நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடசாலையில் உள்ள அதிபருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா அவர் தான் இந்த இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு.
இந்த டிசாஸ்டர் ஆரம்பித்த உடனே. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னு கேட்டால், உங்களுக்கான உறவுகள் வந்து முன் வந்து எல்லாத்துக்கும் உதவணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்றதோடு, இன்றைய தினம் பாருங்கள், பாடசாலையில் இன்னைக்கு ஆரம்பித்து இந்த பாடசாலையில் உள்ள மாணவர்களும் இங்கே தான் வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த பாடசாலை மாணவர்களும் இந்த இடத்துல கட்டாயம் படிக்கிறதுக்கான ஒரு இது ஒன்று நம்ம செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு கிளாஸில் தான் இப்போ ஒரு 145 பேர் ஒரே கிளாஸில் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஒன்று. இருந்தாலும் இந்த பிள்ளைகள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை செய்கிறாங்க. நாங்கள் என்னன்னு சொல்கிறோன்னு கேட்டால், நம்மளோட உறவுகள் வந்து நிறையவே உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. மேலும் மேலும் உங்களுக்கான உதவிகளை நிறைய உறவுகள் வந்து செய்யணும், இந்த அரசாங்கமும் செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.